வெல்கம் டு மைண்ட்பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். மைண்ட்பீட் சேனலை ஆதரித்து வரும் அன்பான உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க. வெயில் நாள் வந்துருச்சுங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. வெயில் தாக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்? 11 மணிலேருந்து 3-4 மணி வரைக்கும் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லதுங்க. கண்டிப்பாக போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா நீங்கள் எப்போவுமே எங்கே போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கோங்க, கொடை வச்சுக்கோங்க, இல்லை ஒரு தொப்பி வச்சுக்கோங்க, கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டுக்கோங்க. இது உங்களை வெயிலிருந்து காப்பாற்றுங்க. இளநீர், தர்பூசணி, லெமன் ஜூஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க. நீர்மோர் குடிங்க. வெள்ளரிக்காய், வெள்ளரிப்பழம், தர்பூசணி, முலாம்பழம், நீர் சத்து நிறைந்த பழங்களை சாப்பிடுங்க. நீர்மோர் குடிங்க, இளநீர் குடிங்க. எல்லாத்த விட பெஸ்ட்டு நீர்மோருங்க. எந்த அளவுக்கு தண்ணி விளாவ முடியுமோ அந்த அளவுக்கு விளாவி தயிரில் குடிச்சிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நைட்டில் சாதம் வடித்து அதில் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை வடிகட்டி இல்லை அந்த சாதத்தோடு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணியை வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள். வயிறு அப்படியே கூலாக இருக்குங்க. பாடியும் சூடாகாமல் பாதுகாக்கக்கூடியது நீராகாரம். நாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதெல்லாம் அதை சாப்பிட்ருக்கோம். இப்போ அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் பானையில் நீராகாரம் பழைய சோறுன்னு விற்கிறாங்கங்க. நாம் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம். வெளியில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு அதிகமான வேர்வை சோர்ந்து போய் மயக்கம் வரலாம். எங்கே மயக்கம் வருதோ அங்கே ஓரமாக பார்த்து உட்காந்துருங்க. இங்கெல்லாம் எங்கடா போய் உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கம் பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உடம்பு உங்களோடதுங்க. அதனால் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. வியர்வை மூலமாக வெளியேறது வெறும் தண்ணி மட்டும் இல்லைங்க. அதில் சோடியம், பொட்டாசியம் போன்ற தாது உப்புகளும் வெளியேறனால தான் உடல் சோர்வு ஏற்பட்டு மயக்கமும் வருதுங்க. அதனால் எப்பவுமே ஒரு பாட்டிலில் தண்ணி வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. வெந்தயத்தை நைட்டில் ஊற வச்சு காலையில் அதை எடுத்து வடிகட்டிட்டு அதை முளைக்கட்டி வச்சுட்டு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. அதுவும் உடம்பு சூட்டை தணிக்கும். சர்க்கரை வியாதிக்கும் கை கண்ட மருந்துங்க. அது தினமும் போதுமான அளவு தண்ணி குடிக்கிறதுனால உடல் சமநிலை ஏற்படுங்க. சுறுசுறுப்பு இருக்குங்க. முழு நாளும் உடம்பு ஆரோக்கியத்தோடு இருக்குங்க. இந்த வெயில் காலத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நீர் சுருக்குன்னு ஏற்படுங்க. அது வந்துட்டா அதோட கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சொட்டு சொட்டாக யூரின் போகும், எரிச்சல் வேற இருக்குங்க. அதெல்லாம் வராமல் இருக்கணும்னா தினமும் நிறைய தண்ணி குடிக்க வேண்டியது அவசியங்க. காலையிலையும் மாலையிலையுமே குளிக்கிறது ரொம்ப முக்கியங்க. வெளியில் போயிட்டு வந்த உடனே முகத்தில் இருக்கக்கூடிய வேர்வையை தொடச்சிடுங்க. தொடச்சிட்டு கை கால் முகத்தை நல்ல தண்ணியில் கழுவுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த சோர்வும் கொஞ்சம் மாறும். நீர் சத்து குறைஞ்சிதுன்னா கவனம் சதறி போய் எந்த பொருள் எங்கே வச்சோன்னு தெரியாமல் ஞாபகமும் வராதுங்க. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஆரோக்கியம் தாங்க, இல்லைங்களா? அதை ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது நான் வாழற வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறது தான், இல்லைங்களா? அதனால் ஆரோக்கியம் கெடாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக தினமும் போதுமான அளவுக்கு தண்ணி குடிங்க. ஒரு சிலருக்கு வெளியில் போயிட்டு வந்தாலே வெயில் நாள் ஆனாலே தலைவலி அதிகமாக வரும். அதுக்கு காரணமும் போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்காதது தாங்க. தண்ணி எப்பவுமே தாகம் குடிக்கக்கூடாது. தாகம் குடிக்குதுன்னா உடம்புல தண்ணி பற்றாக்குறை இருக்கிறதுனால தான் தாகம் வருதுங்க. அதனால் 1 மணி நேரத்துக்கு ஒரு தரம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தாகம் வராது. உடம்பு டீஹைட்ரேஷன் ஆகாதுங்க. கேழ்வரகு கூழ், அதாவது ராத்திரியில் கேழ்வரகு மாவை கரைச்சி வச்சு கூழ் காய்ச்சி அதை மறுநாள் எடுத்து தயிர் ஊற்றி சின்ன வெங்காயம் அதில் போட்டு சாப்பிடுங்க. உடம்போட ஹீட் எல்லாமே பறந்து போயிடும், உடம்பு கூலாகி போயிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய ரோடு ஓரத்தில் சுத்தமான முறையிலேயே கூழ் தயாரித்து விற்கிறாங்க. அது கூட நீங்கள் வாங்கி குடிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு அதில் 4-5 வெள்ளரி துண்டு, ஒரு துண்டு லெமனு, கொஞ்சம் புதினா இலை, ஒரு 2 ட்ராப்பு ரோஸ் வாட்டர்
போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. வெயில் நாளில் சூடு ஏறாமல் கூலாக இருக்கும் உடம்பு. ஆரோக்கியமான பானமும் கூட. தண்ணி ஒழுங்காக குடிச்சிங்கனாலே தசை பிடிப்பு ஏற்படாதுங்க. உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் வெளியேறும். சிறுநீரகம் பாதிக்கப்படாமல் இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? சிறுநீர் மஞ்சள் நிறத்தில் போச்சுன்னா தண்ணி நீங்கள் ஒழுங்காக குடிக்கலன்னு அர்த்தங்க. நிறைய தண்ணி குடிச்சிங்கன்னா நல்ல தெளிவாகவே போங்க சிறுநீர். இல்லை நான் நிறைய தண்ணி குடித்தா எனக்கு யூரின் எல்லோவாக போகுதுன்னு நினைக்கிறவங்க ஒரு சில மாத்திரைங்க உங்களுக்கு எல்லோ கலரில் யூரின் போகுங்க. போதுமான அளவுக்கு தண்ணி குடிங்க. வெட்டிவேல் நாட்டு மருந்து கடைகளில் விற்குங்க. அதை வாங்கிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு ஒரு வெள்ளை துணியில் அதை போட்டு நல்லா முடிஞ்சுக்கோங்க. முடிஞ்சிட்டு தண்ணி வைக்கிற பாத்திரத்தில் அதை போட்டு வச்சிங்கன்னா அந்த தண்ணி கூலாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் கூட பியூரிஃபை ஆகிடுங்க. தண்ணி டேஸ்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லதுங்க. பாதாம் பிசின் வாங்கிட்டு ராத்திரியில் ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சு மறுநாள் அதை எடுத்து தண்ணியில் கலந்து குடிக்கலாம். சப்ஜா விதை நாட்டு மருந்து கடைகளில் வைக்குங்க. அதை வாங்கிட்டு ராத்திரியில் ஊற வச்சு மறுநாள் அதை தண்ணியில் கலந்து குடிக்கும்போது உடம்புல இருக்கக்கூடிய சூடு தணிஞ்சிருங்க. தாகம் எடுக்காது, உடம்புக்கும் நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் 3-4 லிட்டர் தண்ணி குடிங்க. ஆரோக்கியம்தான் நம்ம வாழ்க்கைக்கான முதல் பரிசு. ஆரோக்கியம் கெட்டுச்சுன்னா எவ்வளவு பணம் இருந்தாலும் அந்த ஆரோக்கியத்தை திரும்பி வாங்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட் தானேங்க? வெயிலில் ரொம்ப நேரம் வெறும் வயிற்றில் போகாதீங்க. அதிகமான எண்ணெய் மற்றும் காரமான உணவுகளை சாப்பிடாதீங்க. குளிர்பானம் அதனால் அதிகமான சோடா உணவுகளை சாப்பிடாதீங்க. தாகம் இல்லாட்டாலும் தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க. வெயிலில் இருந்து வந்த உடனேயே ஐஸ் வாட்டரை குடிக்காதீங்க. குழந்தைங்கள மூடின வண்டியில் தனியாக விடாதீங்க. வெயில் நேரத்தில் ரொம்ப சோர்வடையக்கூடிய வேலைகளை மதிய வேலைங்களில் செய்யவே செய்யாதீங்க. காப்பி டீ அதிகமாக குடிக்காதீங்க. ஏன்னா உடலில் நீர்ச்சத்து குறையிறதுக்கு காரணமாக இருக்கலாங்க. இது போன்ற இந்த விஷயத்தை எல்லாம் தவிர்த்து வெயில் நாளில் உடலை பாதுகாப்போம் நண்பர்களே. இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைண்ட்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது போன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகளுக்கு மைண்ட்பீட் சேனலுடன் தொடர்ந்து பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. என்றும் உங்களுடன் மைண்ட்பீட் சேனல். நன்றி, வணக்கம். Thank you for watching.